கேரள திரைத்துறையைப் போல காங்கிரஸ் கட்சியிலும் படுக்கைக்கு அழைக்கும் கலாச்சாரம் இருப்பதாக குற்றம் சாட்டிய பெண் நிர்வாகி கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். ஹேமா கமிட்டி அறிக்கை கேரள திரையுலகை உலுக்கியிருக்கும் வேளையில் கேரள காங்கிரஸ் கட்சியிலும் காஸ்டிங் கவுச் எனப்படும் படுக்கைக்கு அழைக்கும் கீழ்த்தரமான நடைமுறை இருப்பதாக அக்கட்சியில் இருந்த பெண் நிர்வாகி சிமி ரோசபெல் ஜான் குற்றம் சாட்டியிருந்தார். இதையடுத்து சில மணி நேரங்களில் சிமி ரோசபெல் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸில் இருக்கும் பெண் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் சிமி பேசியிருப்பதால் அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்குவதாக கேரள காங்கிரஸ் கமிட்டி அறிவித்துள்ளது. காங்கிரஸில் இருக்கும் லட்சக்கணக்கான பெண்களை மன ரீதியாக பாதிக்கும் வகையில் அவர்களின் கண்ணியத்தை குலைக்கும் வகையிலும் சிமி பேசியிருப்பதாக கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. சிமியின் குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கும் கேரள காங்கிரஸ் எதிர்க்கட்சித் தலைவர் வி.டி. சதீசன் சிமிக்கு எப்போதும் ஆதரவளித்தோம், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் கூட பல்வேறு பொறுப்புகளில் அவர் இருந்திருக்கிறார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஹேமா கமிட்டி பரிந்துரைகளை செயல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி எழுத்தாளர் அருந்ததி ராய், இந்திரா ஜெயின், டி.எம். கிருஷ்ணா உட்பட 72 பேர் கையெழுத்திட்ட மனு கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதில் ஹேமா கமிட்டியின் பாலியல் துன்புறுத்தல்களை அம்பலப்படுத்தி நடிகைகள் வாக்குமூலம் கொடுத்தவர்களுக்கு கேரள அரசு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பாலியல் பலாத்கார வழக்கில் சிக்கிய எம்எல்ஏ முகேஷிற்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் அம்மாநில அரசு வாதிட்டுள்ளது. மலையாள நடிகை கொடுத்த பாலியல் புகாரில் நடிகரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவுமான முகேஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்விவகாரத்தில் முகேஷ் முன்ஜாமீன் கோரி எர்ணாகுளம் நீதிமன்றத்திற்கு சென்றார். அவரை கைது செய்ய நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இடைக்கால தடை முடியும் வேளையில் நீதிமன்றத்தில் பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டு என்பதால் முகேஷை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என அரசு வாதிட்டுள்ளது. இதற்கிடையே முகேஷ் கைது செய்யப்படுவாரா என விசாரணை அதிகாரிகளிடம் கேட்டபோது சில ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள சம்பவம் என்பதால் முழுமையாக விசாரிக்க வேண்டி இருப்பதாகவும் உடனடியாக கைது செய்ய வாய்ப்பில்லை எனவும் கூறியுள்ளனர். நாளையும் முகேஷ் முன்ஜாமீன் வழக்கு விசாரணையில் அரசு தரப்பு வாதிடவிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.